முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இதுவரை எடுக்காத ஆயுதங்களை கையில் எடுப்போம். இஸ்ரேலுக்கு ஏமன் ஹவுதிகள் நேரடி எச்சரிக்கை. இனி பேச்சுக்கு இடமில்ல, ஒன்லி வீச்சு தான். இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடரும் என ஹவுதிகள் எச்சரிக்கை. உலக அரங்கில் தனிமைப்படுத்தப்படும் இஸ்ரேலியர்கள். 66.5% இஸ்ரேல் மக்கள் நெதன்யாகு அரசின் மீது அதிருப்தி. காசாவிற்கு ஆதரவாக டச்சு அமைச்சர்கள் ராஜினாமா. கதி கலங்கி போத நெதர்லாந்து நாடாளுமன்றம். ஸ்டெம் செல் சிகிச்சையில் புதிய புரட்சி. உயிருள்ள செயற்கை தோலை கண்டுபிடித்த ஈரான் ஆராய்ச்சியாளர்கள். காசாவிற்கு ஆதரவாக தெருக்களில் களமிறங்கிய ஆயிரக்கணக்கான ஆஸ்திரேலிய மக்கள். இஸ்ரேல் மீது பொருளாதார தடை விதிக்க வலியுறுத்தல். அதிநவீன ஆயுதத்தை கையில் எடுத்ததா ஏமன்? அச்சத்தின் உச்சத்தில் இராணுவத்திற்கு இஸ்ரேல் அரசு போட்ட அதிரடி உத்தரவு. இனப்படுகொலை, இஸ்ரேல் இராணுவத்திற்கு நிதி உதவி. இஸ்ரேல் பார்மா நிறுவன மருந்துகளை வாங்க அயர்லாந்து மருத்துவர்கள் எதிர்ப்பு. அழிவில்லாத 20,000 ஹமாஸ் வீரர்கள். அதிர்ச்சியில் பெஞ்சமின் நெதன்யாகு. பாலஸ்தீன பீலே சுலைமான் அல் ஒபைத் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையால் படுகொலை. ஐரோப்பிய கால்பந்து நிர்வாக குழு வெளியிட்ட இரங்கல் செய்தியால் சர்ச்சை. ஏமன் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி மேஜர் முகமது அப்துல் கரீம் அல் கமாரியை கொல்ல சதி. இரண்டாவது முறையாக மண்ணை கவ்விய இஸ்ரேல் உளவு அமைப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஏமனை சேர்ந்த ஹவுதி படைகள் சக்தி வாய்ந்த புதிய ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என இஸ்ரேல் அஞ்சி வருகின்றது. இஸ்ரேல் விமானப்படை ஏமனின் ஹவுதி படைகள் எப்போதும் இல்லாத புதிய ஏவுகணைகளை தாக்குதலுக்கு பயன்படுத்தியதா, அந்த ஏவுகணைகள் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்புகளை ஊடுருவி தாக்குதல் நடத்தியதா என்ற கோணத்தில் விசாரணைகள் நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஒரு ஏவுகணை நடுவானில் தனித்தனியாக பிரியும் வீடியோ ஊடகங்களில் வெளியானதை கண்டு ஒட்டுமொத்த இஸ்ரேலும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளது. இஸ்ரேலுக்கு எதிராக புது தாக்குதல்களை களமிறக்குவோம் என்று ஹவுதிகள் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலின் பரபரப்பான விமான நிலையமான பென்குரியனையும் டெல் அவிவில் உள்ள ஒரு இராணுவ இலக்கையும் டெல் அவிவிலிருந்து 50 கிலோமீட்டர் தெற்கே அமைந்துள்ள அஷ்கலான் நகரத்தில் உள்ள மற்றொரு முக்கியமான இலக்கையும் ஏமன் ஏவுகணைகள் தாக்கியுள்ளன. ஈரான் வசம் மட்டுமே கைவசம் இருந்த ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தற்போது ஏமன் கைவசமும் வந்திருக்கலாம் என இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. எனவே தற்போது ஏமன் வசமுள்ள சக்தி வாய்ந்த ஏவுகணைக்கு பாலஸ்தீனம் 2 என்று ஆக்கிரமிப்பு படை பெயர் வைத்திருப்பதோடு அதன் சக்தி மற்றும் தாக்குதல் திறன் குறித்து ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏமன் தலைநகரான சனா மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அதிபயங்கர தாக்குதல்களை நடத்தியதாக கூறி வரும் நிலையில் அதன் பின்னணியில் உள்ள உண்மை குறித்து ஹவுதி அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். காசா மீதான இஸ்ரேலின் இனவெறி தாக்குதல் உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தி வரும் நிலையில் தற்போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை ஏமனின் தலைநகரான சனா மீது குண்டுமழை பொழிய ஆரம்பித்துள்ளது. சனாவில் இராணுவ வளாகத்தில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை குண்டு வீசி தகர்த்து விட்டதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அறிவித்துள்ளது. அதேபோல சனாவில் உள்ள ஒரு எண்ணெய் ஆலை மற்றும் ஒரு மின் உற்பத்தி நிலையத்தையும் குறிவைத்து தாக்கியதாக தெரிவித்துள்ளது. குறிப்பாக எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது வெடிகுண்டு தாக்குதல் நடந்த போது மிக பெரிய அளவில் எழுந்த தீஜ்வாலையை ஊடகங்களில் ஒளிபரப்பி ஏமனுக்கு மிக பெரிய பதிலடி கொடுத்து விட்டதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் கொக்கரித்து வருகின்றது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இஸ்ரேல் மீது ஏமன் ஹவுதிகள் சக்தி வாய்ந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தினர். இதுவரை ஈரானிடம் மட்டுமே இருந்து வந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் தற்போது ஹவுதிகள் வசம் கிடைத்துள்ளது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு மிகுந்த பதற்றத்தை கொடுத்தது. இதனால் ஏமனுக்கு கடுமையான பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்ட இஸ்ரேல் சனாவில் பெட்ரோல் பங்க் அளவிற்கு இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தையும் ஆள் நடமாட்டமே இல்லாத ஜனாதிபதி மாளிகை மீதும் தாக்குதல் நடத்திவிட்டு ஹவுதிகளுக்கு பதிலடி கொடுத்து விட்டோம் என்று மார்த்தட்டி வருகின்றது. குறிப்பாக சனாவில் உள்ள ஜனாதிபதி மாளிகை மீது நடத்தப்பட்ட இராணுவ தாக்குதலில் குறைந்தது 6 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 86 பேர் காயமடைந்ததாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஆனால் இராணுவ இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக கூறுவது முற்றிலும் பொய்யானது என்று ஹவுதி பாதுகாப்பு அமைச்சக அதிகாரி அபெத் அல் தௌர் தெரிவித்துள்ளார்.
ஏமன் மக்களை துன்புறுத்தும் நோக்கத்தோடு பொதுமக்களின் உட்கட்டமைப்பு மீதே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ள அவர், ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக கூறும் ஜனாதிபதி மாளிகை ஏற்கனவே சேதமடைந்து விட்டதால் நீண்ட காலமாகவே யாரும் அங்கே வசிக்கவில்லை என்றும், மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்தில் தாக்குதல் நடத்திவிட்டு ராணுவ இலக்குகளை குறிவைத்ததாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை போலி பிரச்சாரம் செய்து வருவதாகவும் உண்மையை வெளிப்படுத்தியுள்ளார். அதேபோல இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் விமானங்கள் ஹவுதிகளால் சுற்றி வளைக்கப்பட்ட போது பயந்து போய் பின்வாங்கியதாகவும் தெரிவித்துள்ளார். தங்களது தாக்குதலால் ஏமனின் மிகப்பெரிய தீப்பிழம்பு எழுவது போல ஊடகங்களில் தம்பட்டம் அடித்து வரும் இஸ்ரேலுக்கும் அவர் தக்க பதிலடி கொடுத்திருக்கின்றார். அதாவது இஸ்ரேல் தங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக கொண்டு வந்த போர் விமானங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட பெட்ரோலை விடவும் குறைவான அளவு பெட்ரோலே அந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்தது என்று நகைச்சுவையாக தெரிவித்திருக்கின்றார். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான தங்களது நடவடிக்கையை ஒருபோதும் இஸ்ரேலால் தடுத்து நிறுத்த முடியாது என்று சூளுரைத்துள்ள அவர், காசாவிற்காக ஏமனுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு மற்றும் தியாகங்களை தாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஏமன் மீதான இஸ்ரேல் தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ள ஹமாஸ், அரபு இறையாண்மை மற்றும் சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான மீறல் என்று கூறியுள்ளது. காசாவிற்கு ஆதரவாக டச்சு அமைச்சர்கள் ராஜினாமா செய்திருப்பது உலக அரங்கில் கவனத்தை ஈர்த்துள்ளது. காசாவில் நடந்த போர் தொடர்பாக இஸ்ரேலுக்கு எதிராக புதிய தடைகளை நிறைவேற்ற முடியாததால் டச்சு வெளியுறவு அமைச்சர் காஸ்பர் வெல்ட்காம் வெள்ளிக்கிழமை தனது பதவியினை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா அறிவிப்பை தொடர்ந்து சமூக விவகாரத்துறை அமைச்சர் எடி வான் ஹிஜுவும், உள்துறை அமைச்சர் ஜூடித் அவுட்ரிமார்க், கல்வி அமைச்சர் ஆப்போ ப்ரூயின்ஸ் மற்றும் சுகாதார அமைச்சர் டேனியல் ஜான்சன் ஆகிய 4 அமைச்சர்கள் தங்களது பதவியினை ராஜினாமா செய்துள்ளனர். காசா நகரம் மற்றும் ஏனைய அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் இஸ்ரேலின் திட்டமிட்ட தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக புதிய நடவடிக்கைகளை கொண்டு வர விரும்புவதாக வெல்ட்காம்ப் நாட்டின் நாடாளுமன்றத்திற்கு தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த விவகாரத்தில் அவரது கூட்டணியினரின் ஆதரவை பெற முடியாததால் அவரும் அவருக்கு ஆதரவாக 4 அமைச்சர்களும் தங்களது பதவியினை ராஜினாமா செய்துள்ளனர். பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக குடியேறிகளிடையே வன்முறையை தூண்டுவது தொடர்பான பேச்சை காரணம் காட்டி, வன்முறையை தூண்டுவதில் அவர்களின் பங்கை காரணம் காட்டி தீவிர வலதுசாரி இஸ்ரேலிய அமைச்சர்கள் பெசலல் ஸ்மோட்ரிச் மற்றும் ஐட்டாமர் பென்க்விர் ஆகியோர் நெதர்லாந்திற்குள் நுழைவதற்கு தடை செய்தது, கடற்படை கப்பல்களின் 3 ஏற்றுமதி அனுமதிகளை ரத்து செய்வது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை வெல்ட்காம்ப் செயல்படுத்தியுள்ளார். ஸ்டெம் செல் மூலம் தானாகவே வளரக்கூடிய உயிருள்ள தோலை ஈரான் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். ஈரானை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் டாக்டர் அப்பாஸ் ஷாஃபி மற்றும் பேராசிரியர் கியாராஷ் கோஷ்ரோ தெஹ்ரானி ஆகியோர் ஸ்டெம் செல்களை பயன்படுத்தி தானாகவே வளரக்கூடிய உயிருள்ள மனித தோலை உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர். இரத்த நாளங்கள், நரம்புகள், பல அடுக்கு திசுக்கள், மயிர்கால்கள், நோய் எதிர்ப்பு செல்கள் என மனிதனின் இயற்கையான தோலில் இருக்கும் அத்தனை விஷயங்களும் விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ள இந்த தோலிலும் காணப்படுகின்றது. இந்த செயற்கை தோலை கொண்டு தீக்காயம், எக்ஸிமா மற்றும் தோல் சம்பந்தமான அறுவை சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தலாம் என்பதால் இது மருத்துவத்துறையில் மிகப்பெரிய சாதனையாக மாறியுள்ளது. உலகத்திலேயே முதன்முறையாக செயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட உயிருள்ள தோல் மாதிரியை ஈரான் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த தோல் மாதிரி உண்மையான மனித தோலை போலவே இருக்கும் என்பதால் தோல் நோய்கள் குறித்து ஆராய்ச்சி செய்யவும், படிக்கவும், சிகிச்சைகளை பரிசோதிக்கவும், புதிய சிகிச்சை முறைகளை திறம்பட மேம்படுத்தவும் உதவும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். காசா மீதான இஸ்ரேலின் தொடர்ச்சியான போரை எதிர்த்து ஞாயிற்றுக்கிழமை 40க்கும் மேற்பட்ட நகரங்களில் பல்லாயிரக்கணக்கான ஆஸ்திரேலியர்கள் பேரணி நடத்தினர். இதில் பங்கேற்றவர்கள் இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். சிட்னியில் சுமார் 40,000 பேர், மெல்பர்னில் 50 அல்லது 60,000 பேர், ஹோபார்ட்டில் 10,000 பேர், பெர்த் மற்றும் பிரிஸ்பர்னில் 10,000 பேர் என ஆஸ்திரேலியாவே அதிரும் அளவிற்கு இஸ்ரேலுக்கு எதிரான பிரம்மாண்ட பேரணி நடத்தப்பட்டது. உக்ரைன் மீதான போர் காரணமாக ரஷ்யா மீது ஆஸ்திரேலியா விதித்துள்ள தடைகளைப் போலவே காசா மீதான இஸ்ரேலின் போரை எதிர்க்கும் வகையில் தடைகளை விதிக்க வேண்டும் என போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. அதேபோல இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்வதையும் ஆஸ்திரேலியா நிறுத்த வேண்டும் என கடுமையான கண்டனங்களை பதிவு செய்தனர்.
சனா மீதான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் வான்வழி தாக்குதலை ஹவுதிகள் கடுமையாக கண்டித்துள்ளனர். ஹவுதி குழுவின் வழிகாட்டுதலுக்கான உதவி இயக்குனர் அல் ஜசீரா அரபுக்கு அளித்துள்ள பேட்டியில், இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அதிக அளவிலான மக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். ஏற்கனவே சிதிலமடைந்து ஆட்கள் இல்லாமல் இருக்கும் ஜனாதிபதி மாளிகை மீது தாக்குதலை நடத்திவிட்டு இஸ்ரேல் தங்கள் மீதான தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து விட்டதாக ஏமாற்றுவதாக கடுமையாக சாடியுள்ளார். பொதுமக்களின் வசிப்பிடங்கள் மற்றும் அவர்களுடைய அடிப்படை கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவது போர்க்குற்றம் என்றும் ஹவுதிகள் தங்களது நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்துவார்கள் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் மீது இதுவரை பயன்படுத்தாத பயங்கர ஆயுதங்கள் கைவசம் இருப்பதாகவும் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் அமெரிக்கா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அதன் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று எச்சரித்துள்ளார். சனா மீதான இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை தொடர்ந்து இனி தங்களது பதிலடி தொடரும் என்று ஹவுதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சனாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் தாக்கி அழித்து விட்டதாகவும் இதனால் சனாவில் மிகப்பெரிய தீ விபத்துக்கள் ஏற்பட்டதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தியினை வெளியிட்டு வருகின்றன. இதனையடுத்து மூத்த ஹவுதி அரசியல் பிரமுகர் நஸ்ருதீன் அமரா இஸ்ரேலுக்கு எதிரான மற்றும் பாலஸ்தீனியத்திற்கு ஆதரவான ஹவுதிகளின் இராணுவ நடவடிக்கைகள் இஸ்ரேல் காசாவை முற்றுகையிடுவதை கைவிடும் வரை தொடரும் என்று எக்ஸ்தல பக்கத்தின் மூலம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொதுமக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் உள்ள பெட்ரோல் பங்க் மீது தாக்குதல் நடத்துவது என்பது இராணுவ நடவடிக்கையாகாது என்றும் இது இஸ்ரேலின் காட்டுமிராண்டித்தனம் மற்றும் கையறு நிலையை வெளிப்படுத்துவதாகவும் கடுமையாக சாடியுள்ளார். இஸ்ரேலிய நிறுவனமான டேவா பார்மாசூட்டிகல்ஸின் மருந்துகளை பயன்படுத்துவதை அயர்லாந்து நிறுத்த வேண்டுமென அயர்லாந்தின் குழந்தை மருத்துவ ஆலோசகர்கள் குழு கோரிக்கை விடுத்துள்ளது. 50க்கும் மேற்பட்ட அயர்லாந்து குழந்தைகள் நல மருத்துவர்கள் ஒன்றிணைந்த குழு அந்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் ஜெனிஃபர் கலோல் மேக்னீல் மற்றும் சிஹெச்ஐ தலைமை நிர்வாக அதிகாரி லூசி நிஜென்ட் ஆகியோருக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் இஸ்ரேலிய நிறுவனமான டேவா பார்மாசூட்டிகல்ஸால் தயாரிக்கப்படும் மருந்துகளின் கொள்முதல் மற்றும் பயன்பாட்டை நிறுத்துவதற்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். சர்வதேச அளவில் காசா மீது இனப்படுகொலையை நடத்தி வரும் இஸ்ரேல் அரசாங்கத்திற்கும் அதன் இராணுவ அமைப்பிற்கும் டேவா நிறுவனம் நிதியளிப்பதாகவும் இஸ்ரேலிய படைகளுக்கு மருத்துவ பொருட்கள் மற்றும் நன்கொடைகளை வழங்குவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த நிதியை கொண்டு காசாவில் ஏராளமான மருத்துவ உள்கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டதாகவும் சுகாதார நிபுணர்கள் கொன்று குவிக்கப்பட்டதாகவும் அந்த கடிதத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக ஐரிஷ் மருத்துவ அமைப்பு மற்றும் ஐரிஷ் மருத்துவமனை ஆலோசகர்கள் சங்கம் உள்ளிட்ட தொழில்முறை அமைப்புகள் காசாவில் உள்ள சுகாதார வசதிகள் மற்றும் பணியாளர்களை குறிவைத்து தாக்கப்படுவதை கண்டித்தும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தும் அறிக்கை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. காசாவில் தற்போதைய நிலவரப்படி 20,000 ஹமாஸ் போராட்டக்காரர்கள் இருப்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. அமெரிக்க பத்திரிகையான அட்லாண்டிக் காசா பகுதியில் பல மாதங்களாக போர் நடந்து வந்தாலும் ஹமாஸிடம் இன்னும் சுமார் 20,000 போராளிகள் இருப்பதாக இஸ்ரேலிய அதிகாரி தெரிவித்ததாக செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலிய விமானப்படையின் முன்னாள் ஜெனரலான நிம்ரோட் ஷாஃபர் தி அட்லாண்டிக் பத்திரிகைக்கு அளித்திருக்கும் பேட்டியில் காசாவில் இஸ்ரேலின் உத்தி போரை தொடர்வதை அடிப்படையாக கொண்டது என்று கூறினார். அவரை பொறுத்தவரை இந்த உத்தி பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் ஆளும் கூட்டணிக்கு மட்டுமே பயனளிக்கும், ஆனால் வேறு யாருக்கும் பலனளிக்காது என்று கூறியுள்ளார். மேலும் மேற்கு கரை முகாம்களை பார்வையிட்ட இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான குடியேறிகளின் வன்முறை கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீன பீலே என்று அழைக்கப்பட்ட பிரபல கால்பந்து வீரர் சுலைமான் அல்-ஒபைத் காசாவில் மனிதாபிமான உதவிக்காக காத்திருந்த போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய தாக்குதலின் போது கொல்லப்பட்டார். அவரது மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் ஐரோப்பிய கால்பந்து நிர்வாக குழுவின் சோசியல் மீடியா பதிவை கால்பந்து சூப்பர் ஸ்டார் முகமது சலா கடுமையாக சாடியுள்ளார். ஐரோப்பிய கால்பந்து நிர்வாக குழு ஒரு பதிவில் பாலஸ்தீன பீலே சுலைமான் அல்-ஒபைதுக்கு விடை பெற்றார். இருண்ட காலங்களிலும் கூட எண்ணற்ற குழந்தைகளுக்கு அவரது திறமை நம்பிக்கை அளிப்பதாக இருந்தது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த சோசியல் மீடியா பதிவிற்கு ரிப்ளை செய்துள்ள சலா, அவர் எப்படி இறந்தார், எங்கே, ஏன் இறந்தார் என்று சொல்ல முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். காசாவில் உதவிக்காக காத்திருந்தவரை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை கொன்றதை கூட குறிப்பிடாமல் இரங்கல் செய்தி வெளியிட்ட ஐரோப்பிய கால்பந்து நிர்வாக குழுவிற்கு கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. ஏமன் ஆயுத படைகளின் தலைமை தளபதி மேஜர் முகமது அப்துல் கரீம் அல் கமாரியை படுகொலை செய்ய
இஸ்ரேல் மேற்கொண்ட முயற்சி இரண்டாவது முறையாக தோல்வியடைந்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஏமனின் ஹவுதி படைகள் காசாவிற்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. தற்போது ஏமனின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் திணறி வரும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை பதிலடி கொடுப்பது தொடர்பாக தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றார்களாம். ஆக்கிரமிப்பு ராணுவமும் மொசாத் உளவுத்துறையும் ஏமன் அன்சாருல்லா இயக்கத்துடன் தொடர்புடைய முக்கிய மையங்களை தாக்குவதற்கு திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகின்றது. ஏமன் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதியான மேஜர் முகமது அப்துல் கரீம் அல்கமாரியை படுகொலை செய்ய முயற்சி நடந்ததாகவும், ஆனால் அது இரண்டாவது முறையாக தோல்வியை தழுவியதாகவும் இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது.